த்ரிஷாவை நான் பாராட்டணும்னு நினைச்சேன். இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி முன் வந்திருக்கிற த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். த்ரிஷா ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி முன் வந்திருக்கிற த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். த்ரிஷா குறித்தான விஷயத்தை பேசி சர்ச்சையில் சிக்கிய நடிகர் பார்த்திபன் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். த்ரிஷா குறித்து நடிகர் பார்த்திபன் பேசியது, அதற்கு த்ரிஷாவின் பதிலடி என சினிமா வட்டாரத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக நடிகர் பார்த்திபன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மீண்டும் ஒரு வீடியோவின் முன்னோட்டத்தை வெளியிட்டிருக்கிறார். முழு வீடியோ அல்லாமல் ஒரு வீடியோவுடைய முன்னோட்டத்தை மட்டும் வெளியிட்டு, கோடிட்ட இடங்களை நீங்கள் நிரப்புவதற்கு முன்னால் நானே விடியலாய் முழு வீடியோவும் பதிவிடுகின்றேன் என்ற கேப்ஷன் அடிப்படையில் அந்த வீடியோ முன்னோட்டம் என்பது அமைந்திருக்கிறது. அந்த வீடியோ முன்னோட்டத்தில் த்ரிஷாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள் என்று பேசியிருக்கிறார். அது மட்டுமே அந்த வீடியோ இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் முழு வீடியோ விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு பரபரப்பாக பேசப்பட்டு வருவதனுடைய பின்னணியை பொறுத்தவரையில் சமீபத்தில் நடிகர் விஜய் நடிகை த்ரிஷாவுடன் ஒன்றாக காரில் சென்று ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொண்டார். அதற்கு முன்னர் விஜயின் மனைவி விவாகரத்தை கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் ஒரு நடிகையினாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது என்பது போல விஜயினுடைய மனைவி குறிப்பிட்டிருந்தார். அப்போது அந்த நடிகை யார் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் தொடர்ச்சியாக நடிகர் விஜய் த்ரிஷாவுடன் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு என்பது சர்ச்சையாக பேச்சு பொருளாக மாறியது. இந்நிலையில் தான் இந்த விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையாக பேசப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் நடிகர் பார்த்திபன் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் த்ரிஷாவினுடைய புகைப்படத்தை திரையில் காண்பித்து ஃப்ரீ ஃபயர் என்பது போல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதில் உடனடியாக இது குறித்து பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நடிகர் பார்த்திபன் பதில் கொடுக்கும் போது, குந்தவை வீட்டிலேயே குந்த வைத்திருக்கலாம், பிரச்சனைகள் தவிர்க்க என்பது போன்ற பதில் கொடுத்திருந்தார். அது அபிஷியலாக அது வெளியாகவிட்டாலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எடுத்த வீடியோக்கள் வெளியாகி பேச்சு பொருளாக மாறியது. இதற்கு நடிகை த்ரிஷா எதிர்ப்பு கண்டன பதிவு வெளியிட்டிருந்தார். அதாவது மைக்கு முன் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் புத்திசாலித்தனமாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ மாறாது என்றும், அது முட்டாள்தனத்தை சத்தமாக ஆக்குகிறது என்றும், அறிவு இல்லாத கரடுமுரடான வார்த்தைகள் யாரை நோக்கி செல்கின்றன என்பதை விட பேசுபவரை பற்றி அதிகம் கூறுகின்றன என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு நடிகர் பார்த்திபன் பதில் கொடுத்திருந்தார். அதாவது எது நடந்ததோ அது தவறாக நடந்துள்ளது என்றும், இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில் என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் அதில் ஒரு நிமிட வீடியோவும் வெளியிட்டிருந்தார். அதில் சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கங்களில் நிறைவேறுகின்றன என்று குறிப்பிட்டு, திட்டமிட்டு தான் இவ்வாறு பேசவில்லை என்றும், திடீரென்று கேட்கப்பட்ட கேள்விக்கு வார்த்தை ஜாலத்துக்காக அப்படி கோர்வையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அப்படி சொன்னேன். அந்த வீடியோவை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் எடுத்து வெளியிட்டு விட்டார்கள் என்றதற்கு விளக்கம் கொடுத்திருந்தார். இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் பார்த்திபன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு, வீடியோவின் முன்னோட்டத்தை வெளியிட்டு, ப்ரமோ என்பது போல வெளியிட்டு அதில் ஒரு கேப்ஷன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கோடிட்ட இடங்களை நீங்கள் நிரப்புவதற்குள்ளாக முழு வீடியோவை வெளியிடுகின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதில் நடிகை த்ரிஷாவுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள் என்பது போன்ற அவர் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக தொடர்ந்து சர்ச்சையாகப்பட்டு வரக்கூடிய இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பார்த்திபனுடைய பேச்சு அந்த வீடியோ இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.